அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக அசாமில் நடந்த இந்த கோல் மைன் மிஷப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிஷப் அப்படின்னா விபத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கோல் மைன் மிஷப்பை நாம் தேர்வு நோக்கில் என்னென்ன தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருந்தீங்கனாலும் இல்லை டிவியில் பார்த்துருந்தாலும் இதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அசாமில் இருக்கக்கூடிய இந்த கோல் நைன் நிலக்கரி சுரங்கம் இருக்கு இல்லையா, அங்கே இல்லீகலாக சில சுரங்க தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 200 அடி ஆழத்தில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளமானது அது இல்லு போனதுனால அந்த இடத்துல அந்த கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆனது போராடிட்டு இருக்காங்க. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 பேர் டெட் பாடிஸாக மீட்டு இருக்காங்க. அந்த டெத் ரோல் அப்படிங்கிறது 4ஆக இருக்குது. இன்னுமே ஒரு 5 பேர் மீட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஜனவரி 13 காலை நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது வரைக்கும் இன்னுமே அந்த 5 பேர் மீட்கப்படாமலே இருக்காங்க. இது எங்கன்னு பார்க்கும்போது அசாமில் இருக்கக்கூடிய திமா ஹசோ அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உம்ராங் சோ அப்படிங்கிற ஒரு மைனிங்க. அந்த கோல் மைனிங்கில் தான் இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த மைனிங் ஆனது 200 அடி ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் நேவி டீமும் டீப் சி டிரைவர்ஸ்னால் என்னென்னா ரொம்ப கடலோட ஆழத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டைவர்ஸ் எல்லாமே இதில் இந்த பணியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்களாம். ஸோ இந்த ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, அந்த 9 ஒர்க்கர்ஸ் மொத்தமே 9 பேருங்க. இதில் 4 பேர் டெட் பாடியாக மீட்டிருக்காங்க. இன்னும் 5 பேர் அங்கே இருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை இன்னும் இறந்துருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி என்னென்னு பார்க்கும்போது 26லேருந்து 57 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் பீப்புள் அங்கே இருக்காங்கன்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோல் மைனிங் ஷிப்பில் இந்த விபத்து தொடர்பாக நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராட் ஹோல் மைனிங்னா என்ன பற்றி தான் பார்க்க போகிறோம். ராட் ஹோல் மைனிங் இந்த தகவல் அப்படிங்கிறது வாஜிராம் ரவி இன்ஸ்டியூட்டுடைய அவங்களுடைய டெலிகிராம் சேனலில் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட அந்த டெலிகிராமோட அவங்களோட சேனலுடைய அந்த டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ராட் ஹோல் மைனிங்னா என்னென்னு பார்க்கும்போது மைனிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது இல்லீகலாக நடக்கும். இப்போ நம்ம நிலக்கரிகள் எப்படி இருக்கும், ஒரு பாறை அப்படின்னா அது ஒரு பாறைக்கு இன்னொரு பாறைக்கு இடையில தான் அந்த நிலக்கரிலாம் இருக்கும். பல நூற்றாண்டுகளாக அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த நிலக்கரி உருவாகும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அந்த நிலக்கரி எடுக்கணும்னா அந்த 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 இடம் இருக்குது பாருங்க, ஒரு பாறைக்கு இன்னொரு பாறைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அளவு அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஊர்ந்து போகிற அளவு தான் இருக்குமா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு மட்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே அந்த சுரங்கத்தை நோண்டிகிட்டே போவாங்க. ஸோ ஒரு மனிதனால் நடந்தெல்லாம் போக முடியாது. நம்ம திரைப்படங்களில் பார்த்துருப்போம், இந்த தங்கச்சுரங்கம்லாம் பார்த்துருப்போம், கேஜிஎஃப்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ராட் ஹோல் மைனிங்னா எப்படி, இப்போ ரேட்டானது ஒரு எலியானது அது போயிட்டு வர அளவுக்கு மட்டும்தானே இருக்கும். அந்த தான் அது குறைஞ்சி போயிட்டு இருக்கும். ஸோ அது போல் இது ஒரு மனிதன் போயிட்டு வர அளவுக்கு தான், அதாவது ஊர்ந்து போயிட்டு வர அளவுக்கு தான் அந்த மைனிங் இருக்கும். இதுக்கு பேர் தான் இந்த ராட் ஹோல் மைனிங்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது, எதனால் இதை நான் பார்க்குறோன்றது பார்ப்போம், சரிங்களா? இந்த ராட் ஹோல் மைனிங்னா என்னென்னு பாருங்கள். இது பாருங்க, கோல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் நேரோ சிம்ஸ்னா என்ன, ரொம்ப குறுகலான முறையில் அந்த கோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ராட் ஹோல் மைனிங் சொல்லுவாங்க. இது மேகாலயாவில் இது ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே அதிகமாக பயன்படுத்துவாங்கதாலும் இது ஒரு மனிதன் போயிட்டு வர அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், அது கீழே இருக்குது இல்லையா, நம்ம மேலே பார்த்துருப்போம் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். இதில் அவரால் ஒருத்தர் மட்டும்தான் ஊருக்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியும். இந்த மாதிரியான ஒரு கோயில் இந்த மைனிங் இது. ஸோ பாருங்கள், இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மைனஸ் டிசைன் யூசிங் ரோப்ஸ் பேம்பு லேடர்ஸ், ஒரு கயிறு கட்டிட்டு இறங்குவாங்க. இல்லைனா இது மாதிரி ஒரு பேம்பு லேடர்ஸ், அதாவது மூங்கிலாலான ஏணிகளை பயன்படுத்துவாங்க. ஸோ மேனுவலாக பிக் ஆக்சஸ்னால் என்ன, கையாலான கோடாரிகளை பயன்படுத்துவாங்க. ஷவல்ஸ் நம்ம பார்த்துருப்போம், இந்த மண்வாரி போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பிக் ஆக்சஸும் ஷவல்ஸும் பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய கோல் எக்ஸ்ட்ராக்ஷனை செய்வாங்க. ஸோ இந்த டைப் ராட் ஹோல் மைனிங்கில் 2 விதம் இருக்குது. ஒன்று சைடு கட்டிங், இன்னொன்று பாக்ஸ் கட்டிங். சைடு கட்டிங்னா என்ன, ஒரு ஹில் ஸ்லோப் இருக்குது இல்லையா, அந்த ஹில் ஸ்லோப்பில் நேரோ டக் பண்ணி போகிறதுக்கு பேர் சைடு கட்டிங். ஸோ பாருங்கள், ஒரு ஹில் ஸ்லோப் இருக்குது. அந்த ஹில் ஸ்லோப்பில் நேராக ரொம்ப குறுகலாக டக் பண்ணி போகிறதுக்கு இது சைடு கட்டிங்னு சொல்லுவாங்க. இதோடைய திக்னஸ் அப்படிங்கிறது 2 மீட்டர் தான் இருக்கும். 2 இடையில ஒரு 2 மீட்டர் இந்த அளவுக்கு தான் அதோடைய அளவு இருக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்க குறைஞ்சிட்டு போவாங்க. பாக்ஸ் கட்டிங்னா என்னென்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இது 100 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 10 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 100 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு அதோட ஓப்பனிங் இருக்கும், ரெக்டாங்குலர் ஓப்பனிங் இருக்கும். இது அதன் பிறகு வெர்டிகலாக ஒரு 100லேருந்து 400 அடி தூரத்து ஆழம் இது அளவுக்கு நேரவாக போகும், அப்படி வெர்டிகலாக போகும். ஸோ இது மாதிரி 2 விதமான ராட் ஹோல் மைனிங் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் மலை அப்படின்னா, ஸோ இது மாதிரி தான் குறைஞ்சிட்டு போவாங்க, சரிங்களா? இதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராட் ஹோல் மைனிங்லாம் பார்க்கும்போது சேஃப்டி கன்சர்ன்ஸ். இப்போ உள்ளே போகிறாங்க, ஒரு 200 அடி ஆழத்தில் அவங்க போயிட்டு அதுவும் குறுகலாக அந்த
அந்த மைனிங் பண்ணிட்டு போகும்போது அந்த வென்டிலேஷன் வந்து இருக்காது, அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் இருக்காது, சேஃப்டி கிரி எதுவுமே. ஏன்னா இது இல்லீகலாக நடக்குது இல்லையா, ஒரு கை கட்டிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சேஃப்டி கன்சர்ன்ஸ், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் இருக்கும், லேண்ட் டீக்ரேஷன் நிலச்சரிவு ஏற்படும், வாட்டர் பொல்யூஷன் ஏற்படும், டீஃபாரஸ்டேஷன் ஏற்படும், சோஷியோ எக்கனாமிக் சேலஞ்சஸ். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதனால் என்ன செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழி இல்லாததுனால அதை செய்கிறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் லிவ்லிஹுட்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அது மிக ரெகுலேட்டரி இஷ்யூஸ். இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலும் அதை ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இல்லை. பாருங்கள், கிரிட்டிசிசம் ஃபார் இட்ஸ் ரிஸ்க் அண்டு என்விரான்மெண்டல் டேமேஜ். அவங்க வந்து பேன் பண்ணியிருந்தாலும் அதை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அடிக்கடி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரெகுலேட்டரி இஷ்யூஸும் வந்து அது நடக்குதுறாங்க. பாருங்கள், இதை பாருங்கள், இதுதான் ரேட் ஹோல் மைனிங். ஒரு 2 மீட்டர் தான், அந்த 2 மீட்டருக்குள்ளே அவர் எப்படி ஊர்ந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரியை, ஸோ இங்கே தான் இருக்கும், இதெல்லாம் வந்து நிலக்கரி இருந்தது தான், இந்த நிலக்கரியை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு தான் இப்படி வராங்க. இது பேர் தான் இந்த ரேட் ஹோல் மைனிங் சொல்லுவாங்க. இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலால் பேன் பண்ணியிருந்தாலும் 2014 பேன் பண்ணியிருந்தாங்க. அது 2015 கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ரெய்னி சீசனில் அடிக்கடி இது நடக்குதான். அது கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லையா, இப்போ நிலக்கரி எடுத்துகிட்டு அதை சேல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மேகாலயா வந்து கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணணும்னு நினச்சாலும் நிறைய பேர் வந்து அது எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான நிறைய அப்பீல்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த மாதிரி அசாம் மாநிலத்தும் மேகாலயா மாநிலத்துலையும் ரேட் ஹோல் மைனிங் வந்து நடக்குது. இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது இந்த மலைகள் இருக்கக்கூடிய ஸ்லோப்பில் ஒரு 2 மீட்டர் அளவுக்கு ஒரு மனிதன் வந்து ஊர்ந்து போயிட்டு நிலக்கரி எடுக்கிற அளவுக்கு அந்த அமைப்பு கொண்டு போகிறதுக்கு பேர் தான் இந்த ரேட் ஹோல் மைனிங் சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக ரோப்ஸ் பயன்படுத்துவாங்க, பேம்பூ பயன்படுத்துவாங்க, இதுக்கு செதுக்கி எடுக்கிறதுக்காக பிக் ஆக்சஸையும் ஷவல்ஸையும் பயன்படுத்துவாங்க. 2 விதமான ரேட் ஹோல் மைனிங் இருக்குது, சைடு கட்டிங் அண்ட் பாக்ஸ் கட்டிங். சைடு கட்டிங்னா ஹில் ஸ்லோப்பில் நேரோவாக போகிறதுக்கு பேர் வந்து சைடு கட்டிங். பாக்ஸ் கட்டிங்னா என்ன, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து ஒரு 100 to 400 அடிக்கு ஆழத்துக்கு டீப்பாக போகிறதுக்கு பேர் வந்து பாக்ஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இதோடைய அசாட்ஸ் என்ன ரேட் ஹோல் மைனிங்கில் வரும்போது சேஃப்டி கன்சர்ன், அவங்களுக்கான சேஃப்டி வந்து ஒழுங்காக இருக்காது. இதனால் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். சோஷியோ எக்கனாமிக் சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. இதன் காரணமாக இதிலே வந்து நல்ல வருமானம் வருது, இல்லை வேறு வழி இல்லாதனால அதை அவங்க கட்டாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரெகுலேட்டரிஸ் அது வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ண மாட்டேங்குது. கண்டினியூஸாக வந்து அந்த பேன் பண்ணாலும் அது ரெகுலேட்டரி பேஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய அசாட்ஸ் அப்படின்றது மாதிரி பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ரேட் ஹோல் மைனிங்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ அசாம் மாநிலத்தில் நடந்த இந்த கோல் மைன் விஷயத்தில் நடந்த அந்த விஷயங்களை சார்ந்து ரேட் ஹோல் மைனிங்னா என்னன்றதை பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.